மோஸ்ட் காமன் பொசிஷன் வந்து கிரேடில் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னா, குழந்தை இப்ப எல்லாருமே நீங்க பார்த்தீங்கன்னா, கையில இந்த மாதிரி வச்சு ஆனா எகைன் இதுலயும் அம்மாவுக்கு ஃபுல்லா திரும்பி இருக்கணும் பாப்பா. ஸோ இது பேர் கிரேடில் பொசிஷன். இது வந்து மோஸ்ட் பாப்புலர் அண்ட் மோஸ்ட் காமன் பொசிஷன். வீட்ல எல்லாரும் அதான் சொல்லுவாங்க. இப்படி வச்சு குடுக்க சொல்லுங்க, இப்படி வச்சு குடுக்க சொல்லுங்க. ஏன்னா எல்லாரும் இதுதான் கரெக்ட்டான பொசிஷன்னு நெனச்சுட்டு இருக்காங்க. தி தி பாயிண்ட் இஸ் இது வந்து ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன். ஏன்னா கையில இருக்கும். ஆனா இது ஆக்சுவலி அட்வான்ஸ்ட் பொசிஷன். பார்க்கறதுக்கு சிம்பிளா இருந்தாலும், இது ஏன் நான் அட்வான்ஸ்ட் பொசிஷன் அப்படின்னேன்னா, இதுல பாப்பாவோட ஹெட்டுக்கு கண்ட்ரோல் கிடையவே கிடையாது. பாப்பா தலைய ஆட்டிக்கிட்டே இருக்கும். லேட்ச் கரெக்ட்டாவே எடுக்காது. அதனால ஃபர்ஸ்ட்டு யூசுவலி நான் ஒரு நார்மல் டெலிவரி, எவ்ரிதிங் இஸ் கோயிங் வெல் அப்படின்னா, நான் முதல்ல ரெக்கமெண்ட் பண்ற பொசிஷன் வந்து கிராஸ் கிரேடில் அப்படின்னுவோம். இதே தான் ஆனா பாப்பாவை இப்படி வைக்கிறது. இந்த பக்கம் வைக்கும்போது எனக்கு ஹெட் கண்ட்ரோல் எனக்கு நல்லா இருக்கும். ஸோ ஹெட் கண்ட்ரோல் இப்படி இருக்கும்போது எனக்கு நல்ல லேட்ச் இருக்கும். பாப்பா தலைய ஆட்டிக்கிட்டே இருக்காது. ஸோ இது கிராஸ் கிரேடில் என்னோட பெர்சனல் ஃபேவரைட் வந்து இது. கிராஸ் கிரேடில் இஸ் த ஃபர்ஸ்ட் பொசிஷன். பட் ஓகே எனக்கு கிரேடில் தான் கம்ஃபர்டபுளா இருக்குன்னு நெறைய மதர்ஸ் என்கிட்டயே சொல்லுவாங்க. இல்ல மேடம் எனக்கு இப்படியே புடிச்சிட்டு இருக்கிறது எனக்கு இந்த கை வலிக்குது அப்படின்னா, அப்ப கூட நான் என்ன சொல்லுவேன், நீங்க முதல் லேட்சிங்க கிராஸ் கிரேடில்ல பண்ணிருங்க. அந்த பாப்பா சக் பண்ண ஆரம்பிக்கட்டும். சக் பண்ண ஆரம்பிச்சோனே நைஸா கைய இப்படி மாத்திக்கலாம். ஸோ இந்த கிராஸ் கிரேடில், கிரேடில், இந்த ஃபுட்பால் இதுதான் வந்து யூசுவலி மோஸ்ட் பாப்புலர் பொசிஷன்ஸ் தட் வி யூஸ்.